Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 7.8 பார்க்கலாம். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம டி தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 4πr ஸ்கொயர். எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 154 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ கொடுக்கவே இல்லை, அது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 154. இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 154 அப்படியே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய பெருக்கல் 4 இங்க வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். இந்த 22/7 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது தலைகீழ மாறும். அதாவது 7/22 அப்படின்னு மாறும். இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 4 2 1 2 7 2 14 மீதி 1 7 2 14 4 11 11 7 11 77. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 7/7 டிவைடட் பை 4. 7 × 7 49 டிவைடட் பை 4. இது வந்து ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49/4 இருக்கா. நமக்கு வந்து ஆரோட வேல்யூ தான் வேணும். இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். 49 எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 7. 4 வந்து 2க்கான ஸ்கொயர் ரூட். அப்ப ஆருக்கான வேல்யூ எவ்வளவு இருக்கு? 7/2. ஸோ டயாமீட்டர் அப்படின்னா என்னன்னா இத 2ஆல பெருக்கும் போது கிடைக்கிறதா பாத்தீங்கன்னா டயாமீட்டர். இந்த 7/2 2ஆல பெருக்கணும். ஸோ பெருக்குனா இந்த 2 2 கேன்சல் ஆகுமா? ஸோ ஆன்சர் என்ன? 7 மீட்டர். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.